ஒரு குழந்தை ஸ்கூல் படிக்கும் போது குழந்தைக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை என்ன சொல்லுவோம்னா அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதே குழந்தை கொஞ்சம் பெருசாகி ஒரு டீனேஜர் ஆகும். அந்த குழந்தை சொல்லும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லும். அது அந்த குழந்தை ஒரு வேலை செய்யற நிலைமைக்கு போவான். இவ்வளோ நாள் வில்லனா இருந்த அவங்க அப்பா முதல் தடவையா அவனுக்கு ஹீரோவா தெரிவார். இப்போ அதே பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறகும். அப்போ நான் சொல்லக்கூடாது, அவங்க அப்பா அவனுக்கு தெய்வமா தெரிவாரு. இந்த பரிமாற்றங்கள்லாம் எப்படி நடந்தது? ஒரே மனுஷன் தான். அப்பா மாறினாரா? சின்ன குழந்தையா இருக்கும்போது வேற ஒரு அப்பா அப்படிலாம் இல்லை. ஒரே அப்பா தான். பிறக்கும் போதும் ஒரே அப்பா தான். அவன் கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறக்கும்போது ஒரே அப்பா தான். மாறுச்சா? மாறல. என்ன மாறுச்சு? அப்பாவை குறித்ததான அறிவு அதிகமாச்சு. இதே ரூல் தாங்க வேத வசனத்திலையும். வேதத்தை நீங்க வாசிக்க 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 தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை தெளிவான ஒரு வெளிப்பாடை தேவன் உங்களுக்கு தருவார்.